ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் தவாஸ் ஹேக்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் திருக்கோயில் பற்றி பார்க்கலாம். மஞ்சள புடிச்சு நெஞ்சில நினைச்சு செஞ்சு வச்சு கும்பிட்டோமே, பிள்ளையார் கும்பிட்டோமே, வெள்ளருக்கு எடுத்து வேறுல செதுக்கி நம்பிக்கையா கும்பிட்டோமே, உந்தன் பாதம் தொட்டு கும்பிட்டோமே. மஞ்சள புடிச்சு நெஞ்சில நினைச்சு செஞ்சு வச்சு கும்பிட்டோமே. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியிலிருந்து 14 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கு நம் பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் திருக்கோவில். இங்கே கிழக்கு கோபுரம் மற்றும் வடக்கு கோபுரம் என 2 கோபுர வாயில்கள் உள்ளன. கிழக்கு கோபுரம் சுமார் 175 அடி உயரமும் வடக்கு கோபுரம் சுமார் 50 அடி உயரமும் இருக்கு. இது 7ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட குகைவரை கோவில். இங்கே ஸ்ரீ கற்பக விநாயகர் வலம்புரி விநாயகராக நமக்கு அருள் புரிகிறார். இவரோட வலது கையில் திருவீசர் எனும் சிவபெருமானை வச்சு பூஜை செய்வதாக ஐதீகம். இப்போ கோயில் திறந்திருக்க நேரம் பற்றி பார்ப்போமா? ஸ்ரீ கற்பக விநாயகர் கோவில் காலையில் 6 மணிலிருந்து 1 மணி வரைக்கும், சாயந்தரம் 4 மணிலிருந்து 8:30 வரைக்கும் கோவில் நட திறந்திருக்கும். முந்தி விநாயகனே முக்கண்ணனார் தன்மகனே, கந்தருக்கு முன்பிறந்த கணபதியே வாருமையா, வேளனுக்கு முன்பிறந்த எங்கள் விநாயகனே வாருமையா. ஆனை முகத்தோனே பிள்ளையாரே, ஆனை முகத்தோனே. இந்த கோவிலின் முக்கிய விழாக்கள் என்னவென்றால், மாதம் வரும் சங்கடஹர சதுர்த்தியும் வருடத்திற்கு ஒரு முறை வரும் விநாயகர் சதுர்த்தியும் விசேஷமானது. சுக்லாம்பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வவிக்னோபசாந்தயே. விநாயகர் சதுர்த்தி அன்று மாலை உற்சவர் விநாயகர் பெருமான் தேர் வீதி உலாவும். அதே சமயம் மாலை 6 மணி முதல் 8 மணி வரை வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே நடைபெறும் சந்தன காப்பு அலங்காரம் மூலவருக்கு நடைபெறுகின்றது. அதனையொட்டி மறுநாள் காலை பஞ்சமூர்த்தி தீர்த்தவாரி நடைபெறுகின்றது. மேலும் நிறைய தகவல்களை தெரிந்து கொள்ள தவாஸ் ஹேக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.